நம பார்வதி பதையே. திருவாக்கும் செய்கருமம் கைகூடும் செஞ்சொற் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவார் தம்பை. 3 தினங்களாக ஆனை முகத்தானை நாம் எல்லோரும் காதலினாலே உயர்ந்து வழிபாடு செய்து கைகூப்பிக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறு 3 தினங்களாக வழிபாடாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வீகம் நிறைந்த இந்த வழிபாடுகளை தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் இந்நேர வாழ்த்துக்களை தெரிவித்து 3வது தினமாக இன்றைய தினம் இங்கு நல்ல வண்ணம் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வதற்குரிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த நல்ல வாய்ப்பினை நழுவ விடாது நாம் எல்லோரும் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வழிபாட்டினுடைய தத்துவமாக தாற்பயமாக திரிகரண சுத்தியோடு இறைவனை வழிபாடாற்றக்கூடிய ஒரு நிலை நமக்கு கிடைத்திருக்கிறது. மனம், வாக்கு, காயம் என்கின்ற 3ஐயும் ஒருமித்து 3ஐயும் சுத்தியோடு இறைவனை வழிபடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது. திரிகரணங்கள் என்று சொன்னால் மனம், வாக்கு, காயம். மனதினாலே நல்ல வண்ணம் இறைவனை தூய்மையான மனதினாலே வழிபட வேண்டும். தூய்மையான வார்த்தைகளை பேசி இறைவனுடைய உயர்ந்த மந்திரங்களையும் பாடல்களையும் இறைவனுடைய துதிகளையும் பேசி வழிபட வேண்டும். காயத்தை அகத்தூய்மை புற தூய்மையோடு ஆலயத்திற்கு வருகை தந்து காயத்தை இறைவனுக்கே அர்ப்பணமாக்கி இறைவனுடைய நமஸ்காரங்களையும் இறைவனுடைய தொண்டுகளையும் செய்வதற்கு விட வேண்டும். இவ்வாறு 3ஐயும் ஒரு நிலையிலே தூய்மையோடு வழிபாடாற்றக்கூடிய ஒரு நிலையை திரிகரணம், மனம், வாக்கு, காயம் என்றெல்லாம் சொல்லி இந்த 3 நிலைகளிலே இருந்தும் இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். இப்படி வழிபாடு செய்தால் நிச்சயமாக முக்தி நமக்கு கிடைத்து விடுகிறது. இந்த மனம், வாக்கு, காயங்கள் தத்தமது நிலையிலே இருந்து இறைவனை வழிபாடு செய்வதற்கு இடையூறு ஏற்படுத்தாது அவற்றை ஒரு நிலைக்கு நாம் கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல நிலையை ஆலயங்கள் எமக்கு ஏற்படுத்தி விடுகிறது. மனதினாலே இறைவனை வழிபாடு செய்கிறோம். மனதினாலே இறைவனை துதிக்கிறோம். மனதினாலே இறைவனை போற்றுகிறோம். மனதினாலே இறைவனை வணங்குகிறோம். வாக்கு வாயினாலே இறைவனை வாயார பாடுகிறோம். மந்திரங்களை உச்சரிக்கிறோம். இறைவனுடைய பெரும்புகளை பேசுகின்றோம். இது வாக்கு வாய் செய்யக்கூடிய நிலை. காயம் என்கின்ற புற உடம்பு செய்யக்கூடிய தொழில் கோவிலுக்குள்ளே வருவது, இறைவனை இருகரங்கள் கூப்பி வணங்குவது, பஞ்சாங்க நமஸ்காரம், அட்டாங்க நமஸ்காரம் போன்ற நமஸ்காரங்களை செய்வது, அங்க பிரதட்சணம் செய்வது, இன்னும் ஆலயத்திலே இருக்கக்கூடிய பல தொண்டுகளை செய்வது, இவையெல்லாம் காயத்தினுடைய வேலை. இவை செய்ய வேண்டிய செயற்பாடுகள், தொழிற்பாடுகள் ஆலயத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டியது. மாறாக நாம் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், அநேகமானவர்கள் வாயினாலே எவ்வாறு கோவிலிலே வழிபடுகின்றார்கள் என்று சொன்னால், வந்திருந்த உடனே பக்கத்திலே இருப்பவர்களுடைய குசலத்தை முதலிலே விசாரித்து பிறகு அதற்கு பிறகு அவர்களுடைய வருகை எவ்வாறு இருக்கிறது என்று விசாரித்து அதற்கு பிறகு மெல்ல மெல்லவாக அவர்களுடைய உடுபுடவையிலே சென்று அதற்கு பிறகு மெல்ல மெல்லவாக அவர்களுடைய குடும்பத்துக்குள்ளே நுழைந்து ஒரு கலம்பவத்தையே உருவாக்கி கோவிலிலே ஒரு
கலம்பவத்தை அரங்கேற்றி விட்டு வீட்டுக்கு சென்றுவிடும். சில சமயங்களிலே அப்படி அமைந்து விடுகிறது. ஆனால் வாயினாலே நிச்சயமாக நாம் கோவிலுக்குள்ளே வந்தவுடனே என்ன செய்ய வேண்டும் என்றால், இறைவனை வழிபடுவதற்கு அமைதியை முதலிலே பேண வேண்டும். சில ஆலயங்களிலே ஊரிலே கூட பார்த்திருக்கலாம், இங்கேயும் சில ஆலயங்களிலே இருக்கிறது. ஆங்காங்கே அவரவருக்கு தெரிந்த மொழிகளிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். பரம்பொருளின் பெரும்புகழை பாடி பணிதல் அன்றி புறவார்த்தைகளை பேசற்க ஆலயத்தும். ஆனால் நாங்கள் புறவார்த்தைகளை தான் ஆலயத்துக்குள்ளே பேசுகிறோம், பெரும்புகழை வீட்டிலே போய் தனியாக இருக்கும்போது பேசுகிறோம். இது ஒரு விதமான நிலை. புறமதங்களினுடைய மதஸ்தலங்களுக்கு சென்றால் அங்கு ஒரு விதமான அமைதி பேணப்படுகின்றதையும் நாம் உணர்கிறோம். அங்கு சிறுவர்கள் சரி பெரியவர்கள் சரி கட்டாயமாக அந்த அமைதியை பேண வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார். ஆனால் இந்து மதத்திலே மாத்திரம் மனிதன் தன்னுடைய சுதந்திரத்தோடு இறைவனை வழிபடுவதற்கு ஒரு இடம் விட்டிருக்கிறது. கோவிலிலே வந்துவிட்டால், அதுவும் இந்த மாதிரி ஐரோப்பா போன்ற நாடுகளிலே வந்துவிட்டால், நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டியவர்களையும் இங்கு சந்தித்து உரையாட வேண்டித்தான் இருக்கிறோம். அது ஒரு சந்தோஷம். அதற்கும் கோவிலிடம் கொடுக்கிறோம். இப்படியாக கோவிலுக்குள்ளே நாம் வந்து பல வகைகளிலேயும் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி, இந்த மாதிரியான சத்தங்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி இறைவனை வழிபாடு செய்யும். எல்லா இடைஞ்சல்களும் இருக்கிறோம். இவ்வளவு இடைஞ்சல்களிலும் மத்தியிலும் இறைவனை ஏதோ ஒரு விதமாக நாம் வழிபட்டு விட வேண்டும். சொல்ல கூட இந்த நிலை எமது வழிபாட்டை இடையூறு செய்யக்கூடிய மாதிரியான நிலைகள். இந்த நிலைகளிலே இருந்து விடுபடுவதற்கு ஆலயத்துக்குள்ளே நாம் வருகிறோம். ஆலயத்துக்குள்ளே வந்துவிட்டால் மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய திரிகரணங்களும் சுத்தியாகி விடுகிறது. அப்படி வழிபாடு செய்தால் இறைவனுடைய திருவருள் பேறு நமக்கு நிரம்ப கிடைத்து விடுகிறது. இறைவனுடைய தரிசனம் கிடைத்து விடுகிறது. இறைவனுடைய அருளினாலே நாம் எல்லோரும் புண்ணிய சீலர்களாக மாறிவிடுகிறோம். இம்மையிலே நாம் எல்லோரும் செய்து கொள்ளக்கூடிய நிலை, இந்த மனித பிறவிக்கு முன்பு நாம் செய்திருக்கக்கூடிய நிலை, எதிர்காலத்திலே எதிர்வரக்கூடிய பிறப்பிலே மறுமையிலே நாம் செய்யக்கூடிய நிலை என்கின்ற மூன்று நிலையையும் வைத்து மூன்று விதமான தத்துவத்தை கூறியிருக்கிறார்கள். ஆகாமிதம், சஞ்சிதம், பிராரப்தம் என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான நிலைகள் நமக்கு இருக்கிறது. ஆகாமிதம் என்று சொல்லக்கூடியது, ஆகாமியத்திலே பார்த்தால் நாம் முன்பு இந்த பிறவிக்கு முன்னர் என்ன பாவங்களை செய்திருக்கிறோம், என்ன புண்ணியங்களை செய்திருக்கிறோம் என்பதற்கு ஏற்றவாறு இந்த பிறவி நமக்கு கிடைத்து விடுகிறது. இந்த மனித பிறவியிலே நாம் என்ன மாதிரியான புண்ணியங்களை, என்ன மாதிரியான பாவங்களை எல்லாம் செய்ய போகின்றோம் என்கின்ற நிலையை சஞ்சிதம் என்கின்ற நிலையிலே வைத்திருக்கிறார்கள். இந்த மனித பிறவியிலே செய்யக்கூடிய புண்ணிய பேரினாலே மறுபிறவிக்கு நாம் எவ்வாறு செல்ல வேண்டும் என்கின்ற நிலையை எமக்கு உணர்த்துவது, மறுமையிலே நாம் இறைவனோடு இறைவனுக்கு சமீபமாக இருக்கின்றோமா அல்லது வேறு நரகலோகத்துக்கு செல்லுகின்றோமா என்கின்ற நிலையை உணர்த்துவது பிராரப்தம். இந்த மூன்று நிலையும் மூன்று விதமான வழியை எமக்கு கொடுத்திருக்கிறோம். முன்னிலை, இப்பொழுது வாழக்கூடிய நிலை, வரப்போகின்ற பின்னிலை. இந்த மூன்று நிலைகளிலேயும் இருந்து இறைவனை வழிபாடு நல்ல வண்ணம் செய்தால் நிச்சயமாக நமக்கு முத்தி கிடைத்து விடுமா. இப்பிறவியிலே நாங்கள் பாவங்களை செய்து கொள்ளுவோமாக இருந்தால் நமக்கு சொர்க்கலோகம் இல்லை, அதற்கு பதிலாக வேறு லோகம் கிடைத்து விடுமா. ஆன காரணத்தினாலே தான் மனித பிறவியை எடுத்து மனித பிறவியிலே செய்யக்கூடிய நல்லவற்றை எல்லாம் நாம் செய்து கொள்ளுகிறோம். நாம் தெரிந்து பாவத்தை செய்கின்றோமோ தெரியாமல் பாவத்தை செய்கின்றோமோ, இரண்டு பாவத்திற்கும் ஒரு விதமான பிராயச்சித்தம் இறைவனினாலே கிடைத்து விடுகிறது.
ஆனால் தெரிந்து செய்த பாவம் ஒரு பாவமாக இருக்கும், தெரியாமல் செய்த பாவம் பல பாவமாக இருக்கும். இன்னொருவரோடு அநேகமாக சிலர் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். நான் என்ன கொலையா செய்திருக்கிறேன், ஒரு சிறிய கற்பழிப்பு தானே செய்திருக்கிறேன் என்று இன்னொருவரோடு ஒப்பிட்டு பார்ப்பார்கள். மற்றவர் எவ்வளவோ பெரிய கொலை செய்திருக்கிறார், அவருக்கு முன்னாலே என்னுடைய பாவம் ஒரு சிறிதாகத்தான் இருக்கிறது. மற்றவர் நிரம்ப பாவத்தை செய்திருக்கிறார், கொலையையே செய்துவிட்டார், நான் ஒரு சிறிய கற்பழிப்பை தானே செய்திருக்கிறேன், ஒரு சிறிய திருட்டை தானே செய்திருக்கிறேன் என்று நாம் செய்ததை நாம் குறைத்து குறைத்து மதிப்பிட்டு நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். ஆனால் ஒரே ஒரு கொலையை செய்தவன் நிம்மதியோடு இருக்கிறான். இதற்கு ஒரு கதை உதாரணம் சொல்லிவிடுகிறேன். ஒரு சமயத்திலே 2 பாவம் செய்தவர்கள் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக பாதிரியாரை நோக்கி சென்றார்கள். அங்கு அந்த மதஸ்தலத்திலே பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய நாள் அன்றைய நாள். அந்த பாவ மன்னிப்பை பெறுவதற்காக இருவரும் அங்கு செல்லுகிறார்கள். ஒருவர் ஒரே ஒரு கொலை செய்தவர், மற்றையவர் சிறிது சிறிதாக சில சில பாவங்களை செய்தவர். இந்த சிறிய பாவங்களை செய்தவர் கொலை செய்தவரை பார்த்து தனக்குள்ளே சிந்தித்துக் கொள்ளுகிறார். அவர் கொலையே செய்துவிட்டு பாவ மன்னிப்புக்காக வந்திருக்கிறார். நான் அப்படியல்ல, நான் ஒரு சிறிய பாவத்தை தானே செய்திருக்கிறேன், அவரோடு ஒப்பிடும் பொழுது எனக்கு நிச்சயமாக பாவ மன்னிப்பை பாதிரியார் கொடுத்து விடுவார். அப்படி ஒரு சிந்தனையிலே சதா நேரமும் இருக்கிறார்கள். அங்கு பாதிரியார் வந்தார், இருவரையும் அழைத்தார். என்னத்திற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். கொலை செய்தவன் சொன்னான், குருவே, நான் ஒரே ஒரு பாவம் செய்திருக்கிறேன், எனக்கு தெரிந்தவரை வேறு பாவம் செய்யவில்லை, ஒரே ஒரு கொலையை செய்திருக்கிறேன், அதற்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்காக வந்திருக்கிறேன். கூட போனவன் சொன்னான், அவரை போல நான் பெரிய கொலையெல்லாம் செய்யவில்லை, எனக்கு தெரியாமல் சில சின்ன பாவங்களை செய்திருக்கிறேன், கொலைக்கே மன்னிப்பு உண்டாக இருந்தால் என்னுடைய சிறிய பாவங்களுக்கும் மன்னிப்பு இருக்கும் குருவே, அதற்காக அந்த பாவ மன்னிப்பை இங்கு பெறுவதற்காக வந்திருக்கிறேன். அப்படி மற்றவன் சொன்னான். இருவரையும் அந்த பாதிரியார் குரு பார்த்தார். பார்த்துவிட்டு சொன்னார், கொலை செய்தவனிடத்திலே சொல்லுகிறார், உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியுமோ, அவ்வளவு பாரத்தை தாங்க முடியுமோ, அவ்வளவு பாரம் கொண்ட ஒரு கல்லை எங்கேயாவது வெளியிலே போய் எடுத்துக்கொண்டு வா, ஒரே ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு வா. ஒரு கொலை செய்தேன் என்று சொன்னார். அந்த கொலை பிராய்ச்சித்ததுக்காக, அந்த பாவ மன்னிப்புக்காக வெளியிலே சென்று உன்னால் தூக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு இங்கே வா. அனுப்பியாச்சு. வெளியே போனால் வெளியே பார்த்து ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு அவன் உள்ளே வரப்போகிறான். சிறிய சிறிய பாவங்களை செய்திருக்கக்கூடிய மற்றையவனை பார்த்து சொன்னார், நீ சிறிய சிறிய பாவங்களைத்தான் செய்திருக்கிறாய், நீ இந்த சாக்கு மூட்டையிலே உன்னால் தூக்கக்கூடிய அளவு கற்கள் சிறிய சிறிய கற்களாக பார்த்து எங்கு இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் சென்று உன்னால் முடிந்தவரை சிறிய கற்களை பொறுக்கி இந்த மூட்டையை நிரப்பிவான். இருவரும் வெளியே போனாச்சு. கொலை செய்தவன் போனால் ஒரே ஒரு பெரிய கல்லை கண்டா, அந்த கல்லை தூக்கியாச்சு. அவனுக்கு அந்த கல்லை தூக்க முடிஞ்சது. கல்லை தூக்கியாச்சு, உள்ளே வந்தாச்சு. பாதிரியாருக்கு முன்னால் வச்சாச்சு. மற்றவனை காணும், சின்ன சின்ன பாவமாக செய்தவனை காணும். ரொம்ப நேரமாக போச்சு, காணவில்லை. மிகுந்த நேரத்துக்கு பிறகு ஒரு மாதிரி ஒரு மூட்டை கல்லோட உள்ளுக்கு வந்தான். உடனே பாதிரியார் சொன்னார், 2 கற்களையும் மூட்டையிலேயும் இருக்கிறது, கல் இருக்கிறது, தனியாக ஒரு கல்லும் இருக்கிறது, 2ம் கல்கள். கொலை செய்தவனை பார்த்து சொன்னார், இப்போ நீ எடுத்து வந்த கல்லை எங்கிருந்து எடுத்து வந்தியோ அங்கே கொண்டு போய் வைத்து விட்டு வா, உனக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படும். மூட்டையிலே கல் மூட்டை சுமந்து வந்தவனிடத்திலே சொன்னார், இந்த கல்லை நீ எங்கெங்கெல்லாம் எடுத்திருந்தியோ, எங்கெங்கிருந்து இந்த கற்களை சேகரித்திருந்தியோ ஆங்காங்கே கொண்டு போய் மாறாமல் வைத்து விட்டு வா, உனக்கு பாவ மன்னிப்பு. ஒரு கல்லை எடுத்தவன் இந்த இடத்திலே எடுத்தான், கொண்டு போய் வச்சாச்சு, திரும்பி வந்தான், பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டது. மிக சுலபமாக ஒரு கொலை செய்தவனுக்கு சுலபமாக வழங்கப்பட்டு விட்டது.
இப்போ மூட்டையோடு வெளியிலே சென்றவன் எந்த கல்லை எங்கு எடுத்தான் என்று தெரியாமல் கல்மூட்டையோடு காலங்காலமாக சுழன்று கொண்டிருக்கிறான். அந்த கல்லை அங்கே வைப்பதற்காக எந்த கல் எங்கே எடுத்தது என்று ஞாபகம் இல்லை. பாவத்தை தொலைத்த பாடும் இல்லை. எனவே தெரிந்து ஒரு பெரிய பாவத்தை நாம் செய்திருந்தால் அது பெரிதாக இருந்தாலும் அது பிராயச்சித்தமாக அதற்கு மன்னிப்பு இலகுவாக கிடைத்து விடுகிறது. நாம் சிறிதுதானே செய்திருக்கிறோம், கொலை செய்யவில்லை, அதற்கு பதிலாக ஒரு சிறிய திருட்டுத்தானே செய்திருக்கிறோம். இன்னும் என்னென்ன சிறிய சிறிய தீய வேலைகள் இருக்கிறதோ அவற்றை எல்லாம் செய்துவிட்டு சிறிதாக செய்துவிட்டோம், இதொன்றும் பெரிதல்ல என்று நினைத்து நினைத்து நாளுக்கு நாள் நாம் மனதாலேயும் வாக்காலேயும் காயத்தினாலேயும் செய்யக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைப்பது மிகுந்த சுலபம். எவ்வாறு என்று சொன்னால், இந்த உற்சவ காலங்களிலே இறைவனை நாம் வழிபாடாற்றிவிட்டால் மனதினாலே செய்த பாவங்கள், வாக்கினாலே செய்த பாவங்கள், காயத்தினாலே செய்த பாவங்கள், எந்த பாவம் எப்பொழுது நாம் செய்தோமோ அந்த பாவங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் அளிக்கக்கூடியது பிள்ளையாருடைய இந்த பெருந்திருவிழா. இன்றைய மூன்றாவது திருநாளிலே, மூன்றாவது புனித நாளிலே ஆகாமிதம், சஞ்சிதம், பிராரப்தம் என்று சொல்லக்கூடிய மூன்று நிலைகளையும் நல்ல நிலையிலே நாம் கடப்பதற்கு மனம், வாக்கு, காயம் என்று சொல்லக்கூடிய திரிகரணங்களினாலே நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடுவதற்கு உகந்த நாளாக, நல்ல நாளாக, புனித நாளாக இன்றைய நாள் இங்கு எமக்கு அமைந்திருக்கிறது. நாம் எல்லோரும் எமக்கு தெரியாது செய்திருக்கக்கூடிய பாவங்களை, தெரிந்து செய்திருக்கக்கூடிய பாவங்களை போக்குவதற்காக இறைவனுக்கு முன்னால் இப்பொழுது நாம் வழிபாடுகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிலையிலே இங்கு நாம் வழிபாடாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த புனித நாள் வழிபாடுகள் நிச்சயமாக எல்லோருக்கும் புண்ணியத்தை தேடித்தரும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்று கூறி, இன்றைய வழிபாடுகளை தரிசித்திருக்கக்கூடிய சித்தி விநாயக பெருமானுடைய மீளா அடியர் பெருமக்கள், இன்றைய விழாவுக்கு சொந்தக்காரர்கள், ஆலய மேலாளர்கள், பிள்ளையாருடைய தொண்டர்கள் எல்லோருக்கும் இங்கு நிறைவான திருவருளும் பெருங்கருணையும் கிடைக்க வேண்டும் என்று சித்தி விநாயக பெருமானை பிரார்த்தித்து, இன்னும் சொற்ப வேளையிலே இங்கு அலங்காரமான வசந்த மண்டப பூஜை, தீபாராதனை, அழகிய அலங்காரத்தோடு விநாயக பெருமான் எழுந்தருளி எல்லோருடைய உள்ளத்தையும் கொள்ளை கொள்ள வருகிறார். அவற்றையெல்லாம் நாம் தரிசித்து பிள்ளையாருடைய அருட்பொலிவை காண வேண்டும் என்கின்ற நல்ல செய்தியை உங்களுக்கு தெரிவித்து அனைவரையும் வாழ்த்தி இன்றைய நற்சிந்தனையை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். எல்லோரும் இன்புற்றிருக்க பிரார்த்திக்கிறேன். நாளைய தினம் ஆடி அமாவாசை புனித நாள், புண்ணிய நாள். நாளைய தினம் எல்லோருக்கும் தெரியும், அதை இங்கு ஞாபகப்படுத்துகிறோம். நாளைய தினம் ஆலயத்திலே வழமை போல திருவிழாக்கள், 4ஆம் நாள் திருவிழா வழிபாடுகளும் நடைபெறும். காலை முதல் மதியம் வரையிலே பிதிர்க்கடன்களை, ஆடி அமாவாசை வழிபாடுகளை, மோட்ச அர்ச்சனைகளை, மோட்ச தீபங்களை எல்லாம் ஆலயத்திலே ஏற்ற முடியும். அதற்குரிய சிறப்பு ஏற்பாடுகளும் ஆலயத்தினாலே செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோரும் ஆலயத்திற்கு வருகை தந்து நாளைய தினம் புண்ணிய நாளிலே பிதிர்களை வழிபாடு செய்து தென்புலத்தாருடைய அனுகிரகத்தையும் அவர்களுடைய ஆசியையும் பெற வேண்டும் என்று வேண்டி, எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆடிப்பூரம் அம்பாளுக்கு விசேட அபிஷேக ஆராதனைகள், பூஜை வழிபாடுகள் நடைபெறுவது எல்லோருக்கும் தெரியும். அன்றைய தினம் வேட்டை திருவிழா வேறு இருக்கிறது. ஆடிப்பூரம் அம்பாளுக்கு விசேட வழிபாடு, அம்பாள் பூப்பெய்திய திருநாளை கொண்டாடியக்கூடிய வழிபாடு நடைபெற இருக்கிறது. எல்லா வழிபாடுகளும் வழமை போல ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது போல இந்த ஆண்டும் சகல சிறப்புகளோடும் நடைபெற சித்தி விநாயகன் திருவருள் பொலிவு புரிந்ததன் காரணத்தினாலே சகல சிறப்புகளோடும் நடைபெறக்கூடிய எதிர்வரும் நாட்களிலே நிகழக்கூடிய வழிபாடுகளை எல்லோரும் தவறாது தரிசித்து பிள்ளையாருடைய அருட்பொலிவை, பேரானந்த பெருவாழ்வை எல்லோரும் பெற்று வாழ வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்துகிறேன், நிறைவு செய்கிறேன். சித்தி விநாயக பெருமானுக்கு